தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதுவரை குறை வைக்கவில்லை, இனியும் அவர் வைக்க மாட்டார். நிறைவாக அவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட கடவுளை புகழ்வதற்கு, வாழ்த்துவதற்கு, அவரை பற்றி பாடுவதற்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். திருப்பாடல்கள் 148 12 அழகாக சொல்கிறது. இளைஞரே, கண்ணியரே, முதியோரே, சிறியோரே, எல்லோரும் ஆண்டவரை போற்ற வேண்டும். நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். அவர் எல்லோருக்கும் நிறைவாக தருகிறார், எல்லோருக்கும் நிறைவாக அவர் செய்திருக்கிறார். திருப்பாடல் 150 கடைசி திருப்பாடல் 150 கடைசி வசனம் சொல்கிறது, அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. எல்லா சீவராஜிகளுக்கும் அவர் வாழ்வு கொடுக்கிறார், எல்லா உயிரினங்களுக்கும் கடவுள் வாழ்வு கொடுக்கிறார். ஆகவே அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக என்று திருப்பாடல் கடைசி திருப்பாடல் கடைசி வசனம் சொல்கிறது. ஆகவே மிக நிறைவாக ஆண்டவரை புகழ்வோம். அதற்கு ஏற்றவாறு கரம் கொடுப்போம். நீங்கள் இருக்கிற இடம் மிகப்பெரிய வல்லமைக்கு இடம். கரம் குறித்து ஆண்டவர் வெளிப்படுது, அதை மறக்க வேண்டாம், ஒருபோதும் மறக்காதீர்கள். இருக்கிற இடம் புனிதமான இடம், பார்க்கிற கடவுள் மகா வல்லமைக்க கடவுள். நாங்கள் அந்த கடவுளை கரம் குறித்து ஆராதனை செலுத்துவோம். அவர் பெரியவர் என்று சொல்லி உறக்க அறிவிப்போம். இந்த அன்பர் சபையிலே கடவுள் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்துவோம். நாம் குறையில்லாமல் கடவுளை நிறைவாக வெளிப்படுவோம். ஆகிய அதற்கேற்றவாறு நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மாவும் தயாராக. அன்பிற்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது கேள்விப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்துகிற ஆண்டவரை உண்மை தாழ்மையாய் வந்தாடுவது. வாழ்வழிக்கும் ஒரு அறிவின் மூச்சினை எம்மில் புதுப்பித்தர இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை, உடலை தீமை அனைத்து காக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தூய இடைக்கு நம்மை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் கல்வி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிந்துரைத்து புனிதப்படுத்தியீர்கள். ஆண்டவரை உங்களை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். உப்பு கலந்த
உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பகிர்வால் எதுவும் குறையாது, மாறாக அவை பழகி பெருகும் என்ற உறுதியினை பகிர்ந்தளிக்க தயங்கி மனிதருக்கு எலியா மூலம் எடுத்துரைக்கிறார் அக்கடவுள். அந்த மனிதர் பகிர்ந்தளித்த பின் நீதி இருப்பதையும் கண்டார். இதனை அரசர்கள் 2ஆம் மொழியிலிருந்து வாசிக்க கேட்போம். இம்மக்கள் உண்டல் என்னும் நீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4 வசனங்கள் 42 44. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4 வசனங்கள் 42 முதல் 44. அந்நாட்களில் பாகா சாரிசபை சார்ந்த ஒரு மனிதர் புது காரியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய காரிய கதிர்களையும் கடவுளின் அடியர்களிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளர், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றார். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருக்கிறது. இது ஆண்டவரோட மறுவாக்கு. பக்கம் 22.
இரண்டாம் வாசகம். ஒரே எதிர்நோக்கில் இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்கும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 15 முடியும். யோவான் செய்தி 6வது அதிகாரம் 1 முதல் 15 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்தெல்லால் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தாம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்ந்திருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்தெல்லால் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காக இக்கேள்வியை கேட்டார். பிலிப் மறுமொழியாக, 200 தனாரியருக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அவருடைய சீடர் ஒருவரும் சீமோன் பேரின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறார், அவனிடம் 5 மார்போதும் அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் உள்தரையாக இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோர் கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பயன்படுத்தினார். அவர்களுக்கு வேண்டி மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்று வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தாம் சீடர்கள் கூறினார். மக்கள் உண்டபின் 5 மார்போதும் அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்.
இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து நம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசனாக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியார் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு நம் மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உடற்கு அறிவிக்கிறது. சோர்வோடு வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு விதமான நிகழ்வோடு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற நமக்கு ஆதரவு சொல்ல ஆள் தேவைப்படுகிறது. நம்மை தேற்ற ஒரு நபர் தேவைப்படுகிறார். அந்த ஆறுதலை, அந்த தேர்தலை தருவதற்கு கடவுள் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு உடற்கு அறிவிக்கத்தான் இங்கே கடவுள் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லவே கடவுள் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் கடவுளுடைய திட்டம், எல்லாம் கடவுளுடைய ஏற்பாடு. ஆகவே மத்திய செய்தி 28வது வசனத்திலே இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் எல்லா நேரமும் நான் உங்களோடு இருப்பேன். துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், வசந்தமாக இருக்கலாம், வறட்சியாக இருக்கலாம், எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லவே உங்களை ஆசீர்வதிக்கவே கடவுள் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனதிற்கும் இதயத்திற்கும் எப்போதும் சொல்ல வேண்டியது, என் கடவுள் இருக்கிறார், என் தெய்வம் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஆள் இருக்கிறது என்ற தைரியமும் என்ற துணிவும் நம்பிக்கையும் எப்போதும் தேவை. ஏனென்றால் மனதை பல்வேறு விதமான சூழ்நிலைகளை மாற்றுவப்படுகிறது, கலந்து போகிறது, தள்ளாடுகிறது, கடந்து போகிறது, தள்ளாடுகிற அந்த மனதிற்கு ஏற்ற ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது நிம்மதி பெறுகிறது. ஆக ஒருவேளை நீங்கள் கலந்து போய் வந்திருக்கலாம், சோகத்தோடு இருக்கலாம், கலங்காதீர்கள், கடவுள் எப்போது உங்களோடு இருக்கிறார். நாம் இறைவார்த்தைக்குள்ளே வருகிற இந்த நேரத்தில் இங்கு நடந்த நிகழ்வை பார்க்கும்போது, நற்செய்திக்குள்ளே நடந்த நிகழ்வை பார்க்கும்போது, மனிதர்கள் தங்கள் வாழ்விலே பிரச்சனை ஏற்படுகிற போது எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது, வாழ்வில் பிரச்சனை இருக்கிறது, சவால் இருக்கிறது, குழப்பம் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வழிபாடு முதலாக நமக்கு கற்றுத்தருகிறது. பிரச்சனைகள் வருகிற போது மனிதர்கள் 3 விதங்களில் செயல்படுகிறார்கள். முதல் வகையான மனிதர்களை பார்க்கிற போது அவர்கள் பிரச்சனையை பார்த்த உடனே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். பிரச்சனை வருவது இயல்புதான். ஆனால் மாந்தர்கள் எவ்வாறு அதை கையாளுகிறார்கள் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. முதல் வகையான மனிதர்கள் பிரச்சனை வருகிற போது நம்புகிறார்கள், கதறுகிறார்கள், கலங்கி போகிறார்கள், ரொம்ப சோர்ந்து போகிறார்கள், மிகவும் வாடி வதங்கி போகிறார்கள். இது குறிப்பாக எழுதிவிட்டு இந்த வாழ்க்கை எதற்கு என்று வந்து போகிறார்கள். இது முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் பார்க்கும் போது தங்கள் பணத்தை, தங்களுக்கு இருக்கிற செல்வத்தை, தங்களுடைய திறமையை, அதை நம்பி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள விரும்புகிறார்கள். அது ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நேரம் தான் அதை தாக்கு பிடிக்கும். ஆனால் அதனுடைய கடைசியிலே அதுவும் இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மாறுகிறது. மூன்றாவது வகையான மனிதர்களை பார்க்கிற போது பிரச்சனை வருகிற போது அவர்கள் கடவுளத்தில் அதை ஒப்படைக்கிறார்கள். இந்த மூன்றாவது வகையான மனிதர்கள் அவர்கள் பிரச்சனை கடவுளுக்கு ஒப்படைப்பதன் காரணமாக கடவுள் அங்கு இறங்கி அங்கு செயல்படுகிறார். நற்செய்தி வாசகத்திலே அந்த நடந்த புதுமையிலே இந்த 3 வகையான மனிதர்கள் பார்க்கலாம். முதல் வகையான மனிதர்கள் நான் சொன்னேன், அவர்கள் பிரச்சனை வருகிற போது ரொம்ப சோர்ந்து அலறுவார்கள், தத்துவார்கள் சொன்னேன். அந்த முதல் வகையான மனிதராக பிலிப்பு இருக்கிறார். நாம் 200 தெனாரியத்திற்கு அப்ப வாங்கினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது, எதுவுமே என்னால் செய்ய முடியாது, இந்த பிரச்சனைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி கத்துகிறவர்கள், அலறுகிறவர்கள், நம்ம எவ்வளவு பணத்தை வாங்கினாலும் எதுவுமே செய்ய முடியாது, இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது என்று சொல்லி கத்துகிறவர்கள், கதறுகிற மக்கள், அதை அங்கே பிலிப்பை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம் அந்திரேயா. சிலவர் இருக்கிறார்
5 வாரப்போது அப்பங்கள் இருக்கின்றன, 2 மீன்கள் இருக்கின்றன. அதை வைத்து சமாளித்து விடலாம். இருந்தாலும் முடியாது. இருந்தாலும் அங்கு இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது. என்னிடத்தில் இருக்கிற திறமைகள், என்னிடத்தில் இருக்கிற ஆற்றல்கள், வளங்கள், கடவுள் கொடுத்த பொருளாதாரமாக இருக்கலாம், அதை வைத்து சமாளிக்கலாம் என்று மனிதர்கள் பலர் ஏற்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் கடைசிக்கு அதுவுமே சாதிக்க முடியாத காரணமாகிறது. அதுவுமே எதுவுமே செய்ய முடியாமல் போகிறது. நினைத்து பார்க்கிறார்கள், போராடி பார்க்கிறார்கள், ஆனால் கடைசியில் அதுவுமே தோல்வி முடிகிறது. மூன்றாவது வகையான மனிதர் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த பிரச்சனையை கையாளுவது பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தந்தையை நோக்கி ஜெபிக்கிற நேரத்திலே அங்கே கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அந்த பிரச்சனைக்கு கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். கடவுள் பொறுப்பெடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையும் அந்த பிரச்சனையின் மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆண்டவர் அங்கே நிகழ்த்துகிறார். இது மனிதர்களாய் நமக்கு கடவுளை தேடி வர வேண்டும், கடவுள் பிரச்சனையை தீர்ப்பான் என்று புரிவதில்லை. முதலாக கற்றுகிறோம், கதறுகிறோம். இரண்டாவதாக என்னுடைய திறமையால் கடவுள் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தால் ஆட்களால் இதை செய்துவிடலாம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர முழுமையாக கடவுளுக்கு வருவதில்லை. ஆகவே பிரச்சனை முடிவடைவதில்லை, பிரச்சனை தொடர்கிறது. அது ஒரு சீரியல் போல தொடர்கிறது. பிரச்சனைக்கு முடிவு என்று சொன்னால் கடவுள் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் தான் தீர்வாக அமைகிறார். கடவுள் தான் தீர்வாக அமைகிறார். அந்த கடவுள் நம்மீது எப்படி இருக்கிறார்? நம் மீது கரிசனை கொண்ட கடவுளாக இருக்கிறார். அந்த கரிசனை கொண்ட கடவுளத்திலே நாம் வருவதில்லை. ஆகிய பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு ஆலயங்கள் பெருகின்றன ஆலயங்கள். ஆனால் அந்த ஆலயத்தில் வந்து கடவுளத்திலே பிரச்சனையை சொல்ல மனிதர்கள் குறைவு. இல்லத்திலிருந்து திட்டம் போடுகிறார்கள். இல்லத்திலிருந்து அதை எப்படி முடித்துள்ளலாம் நினைக்கிறார்கள். அது முடியாத பிரச்சனையாக, தீராத பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டு மன அழுத்தத்தை பிரச்சனையை கொண்டு வருவதாக இருக்கிறது. மாறாக கடவுளத்தில் கொண்டு வருகிறது. அந்த கடவுளை இப்படிப்பட்டவர் 1 பேதுரு 5 அதிகாரம் 7 சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். ஆகிய அன்பர்களே, இவ்வளவு நாட்கள் நீங்கள் தனிமையாக போராடிக்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே தனிமையாக போராடிக்கலாம். இல்லை இவ்வளவு பிரச்சனை என்று சொல்ல ஒரு துணிவில்லாத, தைரியமில்லாத ஒரு மகளாக, ஒரு மகனாக நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், இந்த வழிபாடு நமக்கு தருவது எல்லா பிரச்சனைக்கும் கடவுளுக்கு தீர்வு. இயேசுவால் என்று வேறு எவராலும் நம்பில்லை. கடவுள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறார். அதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் தனியாளாக போராடி உங்களுடைய திறமையால் செய்து விடலாம் என்று சொல்லி போராடி பார்க்கிறீர்கள், முட்டி பார்க்கிறீர்கள், அந்த ரத்தம் தான். ஆனால் கடவுள் பாதத்திலே ஒப்படைக்கிற போது மிக சிறப்பானவர்களே உண்மையாக மாறும். எப்படிப்பட்ட கடவுள் என்பதை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:37 கடவுளா ஏதானது ஒன்றும் இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். கடவுளால் இல்லாத ஒன்றும் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார். அன்புவே, வாழ்க்கையில் பிரச்சனை அடிக்கடி வருகிறது, சவால் அடிக்கடி வருகிறது. ஆனால் நமக்கு அந்த பிரச்சனையை, சவாலை, குழப்பத்தை தீர்ப்பதற்கு கடவுளுக்கு அழைக்கக்கூடாது. அதை மறந்துவிடாது. அப்படி மறக்காமல் இருக்கிற போது பிரச்சனை எல்லாம் எளிதாக மாறுகிறது. அது அணுகிற பழக்கமாக மாறுகிறது. அணுகிற பழக்கமாக நாம் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே எளிதாக சிறப்பாக முடிகிறது. இது முதல் கருத்தாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த புதுமையிலே நடத்தக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பார்த்து இரண்டாம் பார்க்கிற போது நாம் கடவுள் நமக்கு செல்வங்கள் வளங்கள் கொடுத்திருக்கிறார். கடவுள் செல்வங்கள் வளங்கள் கொடுத்திருக்கிற போது நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக பயன்படுத்துகிற போது அது விரிவடைவதில்லை, அது பெருகுவதில்லை, மாறாக சுருங்குகிறது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களையும் நலன்களையும் செல்வங்களையும் இந்த சமுதாயத்திற்காக, மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிற போது அது விரிவடைகிறது, பெருகுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த சிறுவர் எத்தனை ஏற்கனவே பழங்களை சொல்லிட்டு இருந்தால் உங்களை கொஞ்சம் பேச வைக்கணும். எத்தனை அப்பமா, சின்ன பிள்ளைங்க எத்தனை அப்பா?
2 அப்பம் 5 மீன்கள். ஆமாம், முதல் ரோலருக்கு ஒரு ஆள் வேகமாக விளையாட்டு ஏதோ பாலச்சோறு வேகமாக இருக்கும். 5 அப்பம் அந்த 5 அப்பம் 2 மீன். அந்த சின்ன பையன் அவனுக்குள்ளே வைக்கவில்லை, இதை பொதுவுக்கு கொண்டு வருகிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்கள், திறமைகள், செல்வங்கள் இதை பொதுவுக்கு கொண்டு வருகிற போது இன்னும் பெருகிறது என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறது. அவன் கொண்டு வருகிற அந்த அப்பம் 5 அப்பம் தான் இருக்கு. ஆனால் பாருங்க 5000 பேர் சாப்பிட்ட கூட மீதியாக இருக்கிறார்கள். இது நமக்கு கற்றுத் தருகிற இறையியல் பாடம் என்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்த செல்வங்கள் வளங்கள் நிறைந்துமே நாம் பிறருக்காக பயன்படுத்துகிற போது அது பெருகிறது, ஒருபோது குறையாது. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் பிறருக்கு கொடுத்தது சொன்னால் நம்ம சொல்லி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது 100% மக்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அரிதாக இந்த சதவீதம் கூட வர முடியாது. நாம் பிறருக்கு கொடுக்கிற போது நமக்கு சுருங்கி விடுவது நினைக்கிறோம். அப்படித்தான் நாம் பலருக்கு சேமித்து வைக்கிறோம். பாருங்கள், அந்த 5 அப்பம் 2 மீனும் அந்த பையன் சேர்த்து வைக்கலாம், அவன் சாப்பிட்டிருக்கலாம். முதல் மாசம் நீங்கள் பார்க்கும்போது 20 அப்பங்கள் அங்குமே அவர்கள் சேர்த்து வைத்திருக்கலாம். அந்த புதிய தானியங்களை சேர்த்து வைத்திருக்கலாம். அது கெட்டு போயிருக்காது. அந்த அப்பம் எவ்வளவு நாட்கள் நேரக்குறைய ஒரு வாரம் தாக்குப்பிடிப்பு சொல்கிறார்கள். கரெக்டா பிரிட்ஜில் சேர்த்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எண்ணம் வருகிறது. ஆனால் பாருங்க, அந்த சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத காரணமாக அங்கே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. முதவாசல்களையும் புதுமை அதே புதுமை தான் செய்தி கரெக்டாக வரும். அங்கே ஒரு சிறுவன் கொடுக்குறா, அங்கே ஒரு நபர் கொடுக்கிறார். ஆகவே நாம் என்ன ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம், நாம் பிறருக்கு கொடுக்கிற போது நமக்கு குறைந்து விடுவது நினைக்கிறோம். ஆனால் குறையாது, நிறைய பெருகிறது. அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கை கற்றுக்கொள்வது. நாம் கொடுக்கிற போது இங்கே பெருகிறது, நாம் நமக்குள்ளே வைக்கிற போது சுருங்கி போகிறது. அந்த இறையை படத்து மகன் அந்த இதெல்லாம் கணிச்சு போடும். நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்க்கிற போது இயல்பாகவே அங்கு இங்கு 4 புறங்களில் வந்து நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு வருகிறது. அதான் ரொம்ப சிறப்பாக கற்றுக்கொள்வது. பலர் அதிகமான விதத்திலே தங்களுக்கு வைக்கிறார்கள். தங்களுக்கு வைக்கிற போது அவர்கள் நிறைவு காண்பதில்லை, மறுநாள் காணவே முடியாது. ஆனால் கொடுத்து பார்க்கிற போதுதான் எப்படியாக பல நிலைகளிலே பெருகிறது. இந்த என்ன விட்டு என்னுடைய வளமும் என்னுடைய நலமும் வெளியே போகிற போது அது பெருகிறது. அந்த சிறுவனைக்கு அவன் மட்டும்தான் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பெரிய விதத்திலே பெருகி மிகப்பெரிய இரையாட்சி கொள்வார்கள். இது 2வது பாடமாக பார்க்கிறோம். 3வது பார்க்கும்போது முதல் வாசகத்திலே அவர்கள் பெற்ற அந்த அப்பத்தை உண்ட பிறகு போதும் என்ற ஒரு வார்த்தை போதும். இன்றைக்கு போதும் என்ற வார்த்தை ரொம்ப குறைவு. சின்ன பிள்ளைங்க சாக்லேட் கொடுங்க, அப்படி இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் நினைச்சாங்க கீழே உண்டா கூட அதை எடுக்கிறது. சின்ன பிள்ளை அந்த குழந்தை தான் பெரிய பிள்ளைங்க இருக்கு. பெரிய பிள்ளைங்க அதே குழந்தை தான். ஏன்னா மனிதரை நமக்கு போதும் என்று எண்ணம் வராது. அரசாங்கம் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிதி கொடுக்கும். ஆனால் முதல்ல யார் இருக்கும், மாற்றிக்கூடாது. தப்பு இல்லை, ஒரு சொல்லி தப்பு இல்லை. அது இயற்கையிலே ரத்தத்தில் ஊறி போனது. அப்படிதான் கிடையாது, எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும். கடவுள் தருகிற அளவு கூட போதும் என்ன மனநிலைக்கு போதாது. வீட்டில் பார்க்க வீட்டில் குடியிருக்க இடம் பொருள் நவீன இந்த தொடர்பு சாதனைக்கு அடிமை. போது என்ற மனநிலை இருக்காது. பக்கத்து வீட்டை பார்க்கறது, அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த சின்ன பையன் வந்து சொல்றான், ஏமா அந்த வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படி நமக்கு இருக்குது போதுப்பா. தாய் சொல்ல முடியும், வார்த்தை வராது. அப்படியம்மா வாங்கிடுவோம். உங்க அப்பாட்ட கேள்வி வாங்கி தந்துடுவார். அப்பா பாவம், அவர் தான் பாவம். ஆக போதும் என்ற மனநிலை கூட அந்த உயரிய ஆன்மீகம். சாப்பாடு வைக்கும்போது கூட நமக்கு வயிறு சொல்லும் போதும் சொல்லும். ஆனால் ஒரு ஆள் வைத்தா பார்த்தீங்கன்னா ஒன்றுக்காக சாப்பிடணும், போதும் என்ற மனம் என்பது வருவது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நாம் மழை கொள்ள இருக்கிற காலத்தில் ஆன்மீகத்தில் ஒரு சில ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். அவங்க மனதில்
பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன். இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய பகுதி. பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு நீங்க ஒரு தாயா, தந்தையா, ஒரு குடும்பத்தில் உறுப்பினரா, அதற்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, அதற்கென்று ஒரு கடமை இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் தலைவர் தான் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வரையறை இருக்கிறது. அந்த பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு நான் வாழ்கிறேனா, அதையும் ரொம்ப ஆழமா சிந்தித்து பார்க்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஆசிரியரா என்னுடைய கடமையை அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன். நான் ஒரு குருவாக இருக்கிறேன். நான் என்னுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை, இந்த வரிகளை அலசி பார்க்க சிறப்பாக அழைப்பு. நான் ஒருவேளை மாறி இருக்கலாம், ஒருவேளை திசையில் மாறி இருக்கலாம், அந்த ஈர்ப்புகள், கவனங்கள் இந்த உலகத்தின் போக்கிலே வாழ்ந்திருக்கலாம். கடவுள் சொல்கிறார், பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன். பேசி நான் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன். இது ரொம்ப ஆழமான தியானம், ரொம்ப ரொம்ப ஆழமான தியானம். ஒரு கணவனாக பிள்ளை நான் படிக்க வேண்டும், அது எனக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேனா அல்லது அங்கிருந்து சுற்றி திரிகிறேனா, என்னுடைய கடமை பொறுப்பை நிறைவேற்றாமல் சுற்றி திரிகிறேனா என்பதை நாம் சிறப்பான ஆழமாக பரிசோதித்து பார்க்கிற போது மிக சிறப்பான விதத்திலே அதற்கு அர்த்தம் கிடைக்கும். அந்த இந்த திருப்பலில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாடு முழுவதும் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு, மனைவி என்ற ஒரு அழைப்பு, கணவர் என்ற அழைப்பு, பிள்ளைகள் என்ற அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு மனைவி சொன்னால் ஒரு கடவுள் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, இதற்கு ஏற்றவாறு நான் வாழ்கிறேன். இல்லைன்னா என்ன பிரச்சனை இருக்கிறது அதையும் அலசி பார்த்து அந்த அழைப்பை மிக நிறைவாக வாழ்வதற்காக நாம் சிறப்பாக அழைக்கிறோம். கடைசியாக அறிவிலை நாம் பார்க்கணும்னு சொன்னால் இன்றைய கடவுள் கஞ்சத்தனமான கடவுள் இல்லை. நம்ம தான் சாப்பாடு கொடுக்க ஒரு சில நேரத்தில் கூட்டத்திலேயே நிறையா வச்சுங்களேன். அன்னைக்கு கூட இணையோடு எல்லாம் வரும்போது கணக்கு எவ்வளோ கொடுத்தார்கள், ஒரு 50 ரூபா கொடுத்தார்கள். ஆனால் அந்த கணக்கு 125 போயிட்டு நமக்கு தான் சாப்பாடு இருக்குமா இருக்குமா 10 இருக்கு, 10 இருக்கு. கடவுள் நம்ம சில நேரத்தில் சாப்பாடு குறைவாக கொடுக்குமோ குறைவாக கொடுக்க என்ன வந்து கடவுள் கஞ்சத்தனமான கடவுள். அவர் நிறைவாக மாறி வளர்க்கிற கடவுள். வாழ்க்கை அங்கே இருந்த 5 இருந்துச்சு கொண்டாங்கன்னு சொல்லி மாறி வளர்க்கிறார், மாறி வளர்க்கிறார். அங்க இருந்த ஆண்களின் தொகை எத்தனை? 5000. இங்க இருக்கிற ஆண்களின் தொகை பாருங்க, 8, 4, 6, 8, 10 ஆண்கள் கைது கொடுங்க. வெரி குட். 10 ஆண்கள், பெண்களுக்கு 100 பெண்கள், 110 வச்சுக்கிறோம். அவங்கள விட 10 மடங்கு கூட இருக்கு. இதே மாதிரி தான் நிலைமை அங்கே. உங்களை விட அந்த 5000 ஆண்கள்னு கணக்கு போட்டது, அந்த 5000 விட 10 மடங்கு பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மாறி கொடுக்குறாங்க. அவர் அளந்து கொடுக்கிற கடவுள் அல்ல, மனிதனுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம், பார்த்து பார்த்து கொடுக்குறோம். அவர் மாறி வளர்க்கிறார். அது எப்படி சொல்லுறது பாருங்கள். நமக்கு இறைவாக்கு அழகாக சொல்கிறது. லூக்கா 6:38 அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நிறைவாக கொடுக்கிறார். கண்டித்தனமாக கொடுப்பதில்லை, நிறைவாக அவர் மாறி வழங்குகிறார். அப்படிப்பட்ட கடவுள், அப்படிப்பட்ட தெய்வம். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய காரியம் செய்வதில்லை, பெரிய காரியம் செய்கிறார். யோவேல் 2:21 சொல்கிறது, கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் செய்வது ஒரு கடவுள் அல்ல. நம்ம நினைச்சிருக்கிற மாதிரி கடவுள் சின்ன கடவுள் அல்ல. அவர் பெரியவர், பெரியவர். எண்ணிக்கை 11:23 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு கடவுள் ரொம்ப சின்னதாக ஒரு சிறிய கட்டத்தோட கொண்டு வந்தார். மோசே கடவுளை கொண்டு வந்தார், ஒரு சின்ன கட்டத்தோட கொண்டு வந்தார். அப்போ கடவுள் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். எண்ணிக்கை 11:23 மோசே என் கை குறிவிட்டதா? நீ என்னப்பா நினைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி நான் நினைச்சியா? அப்படி இல்லை, என் கை குறிவிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கையை குறிக்கிறார். குறிச்சு பொருளாதார பார்க்க ஆசுவாங்க, அள்ளி தட்டுகிறார், அள்ளி பொழிகிறார். அது மோசே கடவுளை ஒரு வட்டத்திற்கு கொண்டு
ஒன்று, உங்களுக்கு உதவி செய்யாதவாறு என் கை குறுகி போகவில்லை, உங்கள் குரலை கேட்க முடியாதவாறு என் காது மந்தமாகி போகவில்லை. அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் நிறைவான கண்டித்தனமான கடவுள் அல்ல, மாறி வளர்ந்த கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கிறோம். நிறைவான இடத்திலே இன்னும் அதிகமாக கடவுள் நம்புவோம். மார்க் நற்செய்தி 9:23 சொல்கிறது, நம்புவதற்கு எல்லாம் முடியும், நம்புவதற்கு எல்லாம் முடியும். ஆக இந்த திருப்பலிலே நாம் தொடர்ந்து நம்புவோம், கடவுளை நம்புவோம். அவர் தருகிற பாடங்களை கற்றுக்கொள்வோம். புதிய பாடங்கள் ஆனால் கண்டிப்பாக தேவை, வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்த வேண்டாம். வளருவோம், எவ்வளவு மாற்றி நமக்காக வளருவோம். கொஞ்ச நாட்கள் சிறப்பாக வாழ்த்து காட்டுவோமே என்ற ஒரு பிரதிஜை எடுப்போம், என்ற ஒரு முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்து அதற்கான பலனை கண்டு அனுபவிப்போம். அடுத்தவருக்கு மாதிரியாக எடுத்துக்காட்டாக மாறுவோம். ஆமாம், அனைவரும் எழுந்து நம்மை நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன். கடவுளின் பெயரால் நாம் இப்போது கேட்க போகிறோம், அனுபவிப்போம். இறைவன் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது அடையாளமாக நல்ல பக்தியோடு கடன் வைத்து தாழ்ச்சியோடு அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுவோம். அனைவரும் பாடல்களிலே ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. பகிர்ந்தளிக்க எம்மை அழைக்கும் இறைவா, திருச்சபை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இரவார் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒரே புதிய ஆவியானவர், ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை என்ற உயரிய பண்பில்
தங்களின் அழைப்பை உணர்ந்து வாழவும் பணியாற்றிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்புகளை பலியை பெருகச் செய்யும் இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களால் பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை என்று பாதிக்கப்பட்டு அவதியரும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவரின் வாழ்க்கை நிலை மேலோக்கி எல்லோரும் நலம் வாழ கைத்தளிக்கும் நல்ல மனிதனை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பண்பாளரே இறைவா, நான் மட்டும் பயின்றால் என்ன செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து எம்மை விடுவித்து பகிர்வு மனப்பான்மையில் நாங்கள் வளரவும் உம் திருமகன் இயேசுவை போல் பகிர்வுண்டு வாழும் அவரின் சிறந்த சீடர்களாக எம் அயலாருடன் நாங்கள் இணைந்து வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் இளையவராகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக உம் கரம் பற்றிக் கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, வயது வந்த எங்கள் பெற்றோரின் பெற்றோர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக சந்திக்கும் நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தருளும். அவர்களை அன்புடன் அரவணைக்கும் நல்மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ள இந்த இடத்திலே நாம் பெரிய பிரச்சனையாக இருப்பதை நினைத்துக் கொண்டு புலம்பு கொண்டிருப்பதை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பதை இயேசுவின் பாதங்களை கொடுத்தோம். திருப்பாடல் 55:22 சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் போட்டு விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவளிப்பார். பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவர் லேசான காரியம் மிக எளிதாக மாற்றுகிறார். அதன் காரணமாக கவலையோடு நீங்கள் இருக்கலாம், கலந்து போயிருக்கலாம், நல்லாட போகிற நிலை கொண்டிருக்கலாம். இதோ இயேசு இருக்கிறார், அவர் காதல் ஒப்படைங்கள். உங்கள் மனதை இலகுவாக மாறுங்கள். பாரமான உள்ளம் மிக எளிதாக மாறுங்கள். இயேசு இடத்தில் ஒப்படைங்கள். நீங்கள் சுமக்க வேண்டாம், இதோ இயேசு கருத்தில் ஒப்படைப்பது சுகமாக முடியும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக காட்டுவோம். உள்ளத்தில் இருக்கிற தேவைகள், ஆசைகள், விருப்பங்கள் கடவுள் நிறைவேற்றும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். பேரிரக்கங்களை இன்று காலை வேளையிலே எங்களை அழைத்து எங்களுக்கான ஆசீர்வாதத்தை அறிவுரை கொடுத்திருக்கிறீர்கள். உமது அன்பு எவ்வளவு உயர்ந்தது! இது பேரன்பின் காரணமாக எங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், அறிவுரை தந்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பேரன்பை என்றும் சுமைக்கவும், என்றும் உடைய பேரன்புக்கு பிரமாணிக்கமாக நாங்கள் இருப்போம். வரம் தருகிறார் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37. ஆற்றல்
அன்பிற்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற நாமடி மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றேனும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறு நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை விருதுபடுத்தாயினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூய
சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தெடுத்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியக்குரிய தந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்கிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருக்களையும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தது. மேலும் உயிர்த்தல் விதமாவுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றது. எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தாய் எங்கள் பாதுகாவலாக அழித்தல் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தன்னை, அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தொழில் இவ்வுலகில் உதவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க வரவர்கள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்பணித்தனையால் பயிற்சி பெற்றனா மகிழ்ந்து பாடுவோம். Manolegi
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திரளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். சாதாரண ஐந்தப்பதியாக 2 மீன்களாக இருந்தது. இயேசுவிடத்தில் வந்தபோது பள்ளியில் வெளியேறு. சாதாரண மனிதர்கள் இயேசுவிடத்தில் வருகிற போது நாம் பள்ளியில் பெறுகிறோம். இயேசுவிடத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். இயேசுவை என் வாழ்க்கை முன்னேற்றமடைய செய்யும், என் வாழ்விலே பல புதுமைகள் காண செய்யும். சாதாரண மனிதன் நான், தெய்வம் முப்பாதத்தில் என்னை தருகிறேன். அப்பத்தை பழியை செய்யும் போல என்னை பழியில் பெருக செய்யும், என் வாழ்வை பழியில் பெருக செய்யும், என் தொழிலை பழியில் பெருக செய்யும். மன்றாடுங்கள். இந்த தெய்வம் பழியில் பெருக செய்கிறார், முன்னேற்றத்தை தருகிறார், செல்வ செழிப்பை தருகிறார், பொருளாதார நிறைவை தருகிறார், மன நிம்மதியை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், நீங்கள் தேடுகிற நிம்மதியை தருகிறார். இந்த கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த கடவுள் எல்லாவற்றையும் சேர்க்கிறார். நம்புவதற்கு எல்லாமே நீங்கள் பள்ளியில் பெருக செய்கிற இந்த பெரிய விருது கிடைக்கப்பட்டு நாம் பேர் பெற்றோம்.
இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாட்களை நீடித்து கண்ணீர் மணி போல் எங்களை காத்து வரும் உம்மை போற்றுகின்றோம். நரவயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்ற உம் இறை வார்த்தைப்படி எமது தாத்தா பாட்டிகளை காத்து வழிநடத்தி வரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்களை பாதுகாத்து மதித்து வாழ்வதை ஒரு ஊரின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர ஞானத்தை தாரும். அவர்களின் ஜபங்கள் மூலமாக எங்கள் ஊர்களை ஆசீர்வதித்து காத்தருளும். இயேசுவின் தாத்தா பாட்டி புனித சுவைக்கு அன்னமாலை கொண்டாடும் ஜூலை மாதத்தில் வயது முதிர்ந்தவர்களின் ஞானத்தையும் உழைக்கும் ஆர்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்று வாழ வரம் தாரும். எங்கள் பங்கில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளையும் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளால் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் பெற்று தங்கள் முதுமை நாட்களில் இன்பமுற்று வாழ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பே இறைவா, இன்றைய கல்வாரி பணியில் எங்கள் அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகத்தின் மூலம் உணர்த்திய இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தெய்வமே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே, நன்றி நன்றி நல்ல தெய்வமே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. நன்றி இறைவா, அன்னமான் சுகத்தின் திருநாளை முன்னிட்டு எங்கள் பங்கில் தாத்தா பாட்டிகளின் தினத்தை நல்ல முறையில் நடத்த வாய்ப்பளித்த இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தெய்வமே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே, நன்றி நன்றி நல்ல தெய்வமே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. 28/7/2024 இன்று பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. இந்த வாரம் நிகழ்ச்சிகளை சிறப்பாக இந்த சூசைட் பண்டிகை திருப்பதி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை சிறப்பாக பாராட்டுகளை கொண்டாடுகிற போது அந்த வழிபாட்டுக்கான பூக்களை இந்த சூசைட் பண்டிகை வாங்கி வந்தார்கள். நமக்கு தெளிவாக தெரியும், வழிபாட்டு இடங்களில் அது முதல் சனியாக இருக்கலாம், இரண்டாவது செவ்வாயாக இருக்கலாம், கடைசி சனியாக இருக்கலாம். உங்கள் அன்பியம் செலுத்துகிற போது அதற்கான பூக்களை வாங்கி வைக்க வேண்டியது அந்த அன்பியத்தின் கடமை. யாரும் மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்காமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து சிறப்பாக செய்ய உங்களோடு கேட்கிறீர்கள். உங்கள் அன்பியம் வருகிற போது அந்த இரண்டாவது செவ்வாயாக இருக்கலாம், அங்கு புனித அந்தோனியாக நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பியம் தான் அந்த பொறுப்பு. அது கடைசியாக இருக்கலாம் அல்லது முதல் சனியாக இருக்கலாம். யார் வழிபாட்டை செலுத்துகிறார்களோ அவர்கள் வாங்கி வைக்க வேண்டும். ஆகிய அது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். மறந்தவர்கள் இனி மறக்காமல் செய்வதை என்னோடு கேட்கிறீர்கள். அதன் பிறகு சுத்தம் செய்வது சனிக்கிழமை சுத்தம் செய்கிறீர்கள். சுத்தம் செய்வதற்காக அரைக்கிலோ நடைபெறுவது ஆகிய சிறப்பாக அரைக்கிலோவுக்கு பங்கு நடைபெறும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்காக சுத்தம் செய்வதும் இங்கு தொடங்கி ஸ்கூல் கண்டுவர அதை சுத்தமாக செய்வது என்று அங்குதான் வழக்கில் நடைபெறுகிறது. ஸ்கூல் முழுவதுமாக பழைய ஸ்கூல், புதிய ஸ்கூல் அங்கு எல்லாருக்குமே சுத்தம் செய்வது கடமை. அதை செய்ய அவர்கள் கேட்கிறேன். தன் வழிபாடு வரும்போது ஓராக கொண்டாடு வாசிக்கவே கூடாது. அதை ஒருபோது அது தவறை செய்யாது. எண்ணிக்கை குறைவதாக அதற்கு இருந்தால் ஆட்கள் வர வேண்டும். நான் இப்போது 4 வாரம் பார்க்கும்போது 4 வாரம் மடங்காக செய்கிறேன். 4 மாறி அழகாக வாசிக்கிறேன். ஒரு வாரம் 2 மணி நேரம் வாசிக்கவே கூடாது. மாறாக நம்ம ஆட்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர ஒரு கடமை. அது ஒருபோதும் செய்யாது. எல்லா மக்களையும் நாம் அழகாக நட்பு இருக்கிறோம். நம்ம அழகாக கூட்டங்கள் தான் போட்டு பேசுகிறோம். அது தவறு இல்லை, நட்பு வளர வேண்டும். ஆனால் அப்படி கூட்டங்கள் பேசுவதற்கு இதையும் பற்றி ஆன்மீகத்தை பற்றி பேசி வர வேண்டும். அதை கொள்வதற்கு அழகாக கூட்டம் போடுவோம். அது நல்லதுதான். அது நம்ம மனதை ஃப்ரீயாக்குகிறது, ரிலாக்ஸாக பார்க்குகிறது. அப்படி கதை விடுவதற்கு ஆள் சேர்க்கிற நாம்
ஆன்மீகத்திற்காகவும் ஆட்சி கண்டிப்பாக சேர்க்க முடியும். அதை சிறப்பாக நீங்கள் செய்ய ஒரு கேட்டுக்கிறேன். இன்னொரு நாட்களில் சிறப்பாக செய்ய எல்லா ஆட்களும் பார்த்து ஏற்படுவது தான் இருக்கிறது. ஆனால் அழகாக செய்கிறார். அவையில் சிறப்பாக கவனமாக இருக்கிறது ஒரு கேட்டுக்கிறேன். அன்புக்குள்ளே வருகிற வாரம் இளைஞர் ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 4 இளைஞர் ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. வருகிற இந்த வாரம் முழுவதுமாக இளைஞர் சபையை சார்ந்த பொல்போஸ்கோ சபையை சார்ந்த அன்பு தம்பிகளும் மாதா சபை சார்ந்த அன்பு தம்பிகளும் கொண்டாடப்படுகிறார்கள். ஆரோக்கியமாக அன்பியும் வழக்கமாக விசித்தவர்கள் ஏதாவது சம்பவம் இந்த கோயில்கள் விசு கொடுத்தார்கள். இது அவர்களுக்கு என்னுடைய வீட்டுப்படி 4வது முறையாக ஆண்டுகள் நினைக்கிறேன். அதை அடுத்த வாரம் ஆரோக்கிய நன்றி கொண்டாடுவார்கள். இந்த வாரம் முழுவதுமாக இளைஞர்கள் பொறுப்பை ஒப்படைப்பது சிறப்பாக செய்வார்கள். நாங்கள் செய்ய கேட்கிறேன். திங்கள் ரவியா செனி, செவ்வாய் மலேசன் பிரியா, புதன் ஜபதா தியாமேல், வியாழன் அனிஷ்டா தியாமேல், வெள்ளி அனுஷ்யா ஆற்றின், சனி ஜெரோம், ஞாயிறு அபுபிரியா எஸ்சி. ஆகவே மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆர்த்தி அஞ்சலி மற்ற வழிபாட்டுடைய சிறப்பு வரைகளை செய்வார்கள். அது இளைஞர் ஞாயிறு அது பங்கு தந்த இடத்திலே அந்த வழிபாட்டு முடிவுகள் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். முடிந்த பிறகு தலைவி தியாமேல் அதை பெற்றுக்கொள்ள முடிவு பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே இருவருமாக சேர்ந்து செய்கிறார்கள், பிள்ளைகள் செய்கிறார்கள். அதை நாம் நிறைவேறு பாராட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சிறப்பிக்கிற நாட்களிலே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிற போது அவர்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆகவே இரவு நேரத்தில் அவர்கள் வர முடியாத சூழ்நிலை. அது மற்றவர்கள் அல்லாத கொண்டவர்கள் யார் இரவு நேரங்களில் எப்படி வருகிறீர்களோ அவர்களுக்கு உதவியை செய்து சனிக்கிழமை அவர்கள் பெறுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்த ஆலயத்தை சுத்தம் கொடுப்பார்கள். அதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆகவே மற்ற வார நாட்களில் நீங்கள் பேசி மறைப்பு வகுப்பு நடைபெறுகிற இன்றைக்கு காலை உணவு திரு கைனேஸ் குடும்பத்தினார் இதை கொடுக்கிறார்கள். திரு கைனேஸ் அவர் புதிய இளம் கொடுத்த காரணமாக கடவுள் கொடுத்ததற்கான மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டாடுகிறார். அதை கைதட்டி அவர் பாராட்டுகளை வாழ்க்கையை சமர்ப்பார்கள். அந்த குடும்பம் அந்த நிறுவனம் சந்தோஷமாக வாழும். இவர்களுக்காக நாம் தொடர்ந்து செய்கிறோம். அன்புக்குள்ளே தாத்தா பாட்டிகள் திருவிழா மிக சிறப்பாக நாங்கள் கொடுத்தார். மிக சிறப்பான பல குழுக்கள் நம்முடைய ஊரில் வந்து நினைத்து என்னை அவ்வப்போது பாராட்டி கொடுக்கிறார்கள். மிக சிறப்பாக நம்முடைய திருத்தத்தை அறிக்கைக்கிறார்கள். ஆனால் திருத்தத்தை அறிக்கையாக முதலாக இந்த இளங்குளம் பங்கில் தான் கொண்டாடப்படுகிறது. அதை இணைத்து நாம் மகிழ்வோம். நம்முடைய தாத்தா பாட்டிகளை நம்ம சந்தோஷம். நாங்கள் அதற்கு உதவியாக இந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை கேட்டு நம்முடைய பாராட்டுகள் நமக்கு இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய சடை தேர்தலே நல்லாயில் ஆலையில் உள்ள கொடியேற்று நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நம்முடைய தென்மண்டல பொறுப்பு தந்தை பேரர் தந்தை வெகு இளம்பர அவர்கள் அந்த நிகழ்வு வருகிறார்கள். முடிந்ததும் அந்த நல்லாயில் குடி மந்திரிக்கு புதிதாக ஒரு விருந்தினரை நம்முடைய அறிவுச்சொல்கள் வாரவாரம் செல்கிறார்கள். அவர்கள் பயன்பாட்டிற்கான ஒரு அறை பங்கு தந்தைகளை பயன்பாட்டிற்கு அதன் பிறகு விருந்தினர் யாரெல்லாம் அவருடைய பயன்பாடு ஒரு பாதுகாப்பு அறை சிறிய அறை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இது 48 ஆண்டுகள் பிறகு அந்த சடைகளில் 48 ஆண்டுகள் பிறகு நடைபெறுகிற முதல் பணி இதுவாக இருக்கு. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறிய செயல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பாராட்ட வேண்டிய நம்முடைய கடமை. போய் நல்லா செஞ்சிருக்கீங்க பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே இந்த பாராட்டு நிகழ்வுக்கும் அந்த திரு நிகழ்வுகள் பங்கெடுக்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய பாடலுக்கு கட்டாயம் வருவார்கள். மறைக்கேள்வி குழந்தைகள் வரக்கூடியவர்கள் பேசுவது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் மக்களும் யாரெல்லாம் வருகிறீர்களோ வந்து உங்களுடைய பெயரை முதல் பதிவு செய்து அதற்கான வாகனம் ஏற்பாடு செய்ய ஆவணம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த புதன்கிழமை நம்ம காலையிலே 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பு நடைபெறும். காலையில் திருப்பு நடைபெறும். அது வழக்கம் போல திருப்பு நடைபெறும். சிறப்பு திருப்பலி நாம் அண்மையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது சிறப்பு திருப்பலி என்று சொன்னால் அதற்கான முறையிலே பங்கிற்கு 1500 ரூபாய் சிறப்பு கட்ட வேண்டும். அதுபோல் வருகிற குழுக்களை கவனிக்க வேண்டியது. அதுபோல் மற்ற நிகழ்வு எல்லாவற்றையுமே ஏற்பாடு செய்வது அந்த குடும்பத்துடைய கடமை. ஏற்று நாம் சிறப்பு திருப்பலி மற வைத்திருக்கிறோம். ஆகவே நமது ஊரில் நடைபெறுகிற வழக்கமாக நடைபெறும் திருப்பு நடைபெறும்.
இது வருகிற புதன்கிழமை 11:30 மணிக்கு ஞானஸ்தானத்திற்கு நடைபெறுகிறது. ஆக அதில் வாய்ப்புள்ளவர் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் சனி அதை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித அந்தோனியார் அன்பிய மக்கள். ஆக அன்றைக்கு அன்னையினுடைய புதுமை உணவு வழங்கப்படுகிறது. ஆக புதுமை உணவும் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே ஜூன் மாதம் நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு தெரியுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து இயேசு தெரியுதுமே என் நம்பிக்கையெல்லாம் அவங்க பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழகாக பெரிய சொன்னீர்கள். அதன் பிறகு ஜூலை மாதத்தில் என்ன செஞ்சோம்? தாத்தா பாட்டிகள் நிறைய பேர் தெரியாதெல்லாம் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கே தெரியாம அவங்க கல்யாணம்லாம் தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் தெரியும். அதுக்கப்புறம் வயது எதுன்னு தெரியும். இப்போ எல்லாமே தெரியும். 1998 போடுவாங்க. வருஷம் தெரியும். நான் வந்து என்ன செய்வேன், டேட்டும் மாதம் பண்ணுறீங்களா? 8 வருது. அப்போ அங்கே ஒரு 9 ஒரு 8 9 1990 சும்மா எடுத்துக்கிட்டு அப்படி நான் டேட் நான் தான் போனேன். வருஷம் கேட்டுட்டு டேட்டு மாதம் போட்டு நான் தான் போட்டேன். ஆகவே மிக சிறப்பாக அறிவுரை கொடுத்தார்கள். நல்ல அறிவுரை கொடுத்தார்கள். கடந்த மாதமும் இந்த மாதம் நல்ல பெரியவர்கள் அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். முதல்ல அவங்க கைக்கு கொடுத்து பாருங்க. ஆகஸ்ட் மாதம் நம்ம யாருக்கு இடத்துல கொடுக்குறோம்? ஆசி தொடக்கப்பள்ளி இடத்துல கொடுக்குறோம். ஆகஸ்ட் மாதத்தை விடுதலை, அது முக்கியமான விடுதலை வீரர்கள், நாட்டுக்காக வைத்த தலைவர்கள் அப்படி வருவதன் காரணமாக ஆசி தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதம் அவங்க நமக்கு தருவார்கள். என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கும் உங்க குரூப் நம்ம குரூப்பை அனுப்பிடுவேன். அது ஒரு போட்டியாக நான் வைக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக ஆசி மாதம் செப்டம்பர் வந்து நமக்கு இதாயிரம் வயிற்றாயிரம். அது ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஆகஸ்ட். சரி, அப்படி நமக்கு இருக்கு. அப்போ இந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதுமாக கரெக்டாக நிறைவாக செஞ்சுவிடும். ஆக ஆகஸ்ட் மாதம் கிடைக்கிறது நம்முடைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆசி தொடக்கப்பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் ஒரு மாறு இடத்துல வருவாங்க. அப்போ அவங்க யூடியூப்ல நான் போடுவோம். நீங்கள் அவங்க லைக் பண்ணி அந்த ஷேர் பண்ணும்போது அவங்க இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆகவே இந்த மாதம் முழுவதுமாக, அடுத்த மாதம் முழுவதுமாக நிறைவாக 31 நாட்கள் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க சேர்த்துடுவாங்க. ஆகவே அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய ஸ்கூல் அது வெளியே செல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்வு நீங்கள் ஆர்வமாக பங்கெடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே அன்பிய கூட்டம் எந்த அன்பியெல்லாம் நடக்கும்? கைது போவோம். அன்பியங்கள் எந்த அன்பியங்கள் நடக்குது? கைகோட் முக்கியத்தில் நடக்குது. ஊர்தனை நடக்கும் பார்த்தெல்லாம் வீட்டில் போய் என்பாமே கட்டி பண்ணணும். அன்பிய கூட்டம் கண்டிப்பாக நடத்தணும். பார்த்தீங்களா? நடத்தணும். எனக்கு முக்கியத்தில் அன்பியத்திலேருந்து 2 முறை கூப்பிட்டாங்க. முக்கியத்தில் அன்பியத்துக்கு பாத ஞாயிற்றுக்கிழமை வச்சா நீங்கள் வரமாட்டீங்க, அதனால உங்களுக்காக வீக்டேஸில் செஞ்சு சொன்னாங்க. ஆனால் எனக்கு போக முடியல. ஏற்கனவே அங்கே திருமதி ஜெயசித்ரா அவங்க வீட்டில் கூப்பிட்டாங்க, போக முடியல. அடுத்து திருமதி சந்திரா வீட்டில் ஆகஸ்ட் 4 வச்சிருக்கிறாங்க. முக்கியத்தில் அன்பியத்தில் ஏற்கனவே பாருங்க, ஏற்கனவே நல்லா டிசைன் பண்ணி அவங்க அழகாக தேர்ந்தெடுத்து நம்ம ஒன்றுக்கே கஷ்டம் போகுது. ஆனால் அவங்க பாருங்க, ஏற்கனவே ஆகஸ்ட் 4 என்ன கூட்டாச்சு, அதை நீங்கள் வந்துருங்க, இன்னும் ஆகஸ்ட் 4 சனிக்கிழமை ஃபோன் பண்ணி உங்களுக்காக 5 மணிக்கு வச்சுருவோம். அப்படிலாம் மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆக நம்ம முயற்சி கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அந்த அன்பியங்களை பார்த்து அழைத்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் சிறப்பாக செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். அக்டோபர் மாதம் அந்த அன்பின் ஜெபம் உங்கள் அறிக்கை மட்டும் நான் பார்ப்பேன். எத்தனை அன்பியல் நடந்திருக்கு, எத்தனை எழுதிக்கலாம். செயலர் அன்பில் ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அன்பியத்தில் செயலர் இருக்கா பொறுப்பு? உங்களை தான் கேட்குறா. கரண்ட் இருந்து மைக்கில் பேசினா தான் உங்களுக்கே கேட்கலன்னு சொல்லிடுங்க. இப்போ நல்லா கேட்கும். இப்போ உங்களை தான் கேட்க. அப்போ எப்படி அந்த செயலர்கள் அந்த அறிக்கையை எழுதணும், அதுக்காக அன்பியத்தை வைக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி சொன்னால் அந்த அன்பிய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறணும். அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படணும். அப்போ அந்த முயற்சியை ரொம்ப சிறப்பாக அதை மறந்துடாங்க. அன்பிய கூட்டங்கள் சிறப்பாக நடத்தி நம்ம வாழ்வை சீர்படுத்த வேண்டும். நம்ம அதை முயற்சி எடுக்கணும். எல்லாமே நம்முடைய எண்ணம் தான். அவங்க வரல இப்போ வரவு வச்சு வைப்போம், வரட்டும். அது பிறகு மற்ற பார்ப்போம். அவங்க கண்ணாலே செய்து கொள்வார். 2 குடும்பம் வைங்க, 3 குடும்பம் வைங்க, 4 குடும்பம் வைங்க. அவங்க அதன் பிறகு எளிதாக கடவுள் கருத்தை போது சிறப்பாக செய்வார். அப்போ
அதை நீங்க நிறைவாக செய்ய உங்களை அன்போடு கேட்கிறேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நன்றி மன்றாட்டை இதை பார்த்து வைப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகள் நிலையான நிறைவாக இத்திருமுறை முன்கொண்ட நாம் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லக்கூடிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கூட எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.